பதிகத்தை நம்ம சுவாமி இப்போ பாருங்கள், சில பேர் அதே தவறாக புரிஞ்சுன்னுக்கிறாங்க. போய் சுவாமிக்கு நேராக நல்லா பாருங்கள், இந்த மாதிரி புக்கு வச்சுக்கிறாங்களா இல்லையா? இப்போ இந்த மாதிரி புத்தகத்தை எடுத்துக்கிறோம். அப்போ அதனால் இப்போது அது நம்ம எல்லாம் தவறாக புரிஞ்சிக்கூடாது. அதாவது நல்லா கருத்தொண்டி கேட்டுங்க. இப்போ சாமி முன்னாடி போய் நேராக வச்சுக்கினேன். இப்போ நம்ம சாமி பெற்று கேட்குறாரு. இப்போ நம்ம கிட்ட போய் உட்காந்துன்னு சொட்டுணை வேதியன் ஜோதி வடிவானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த சாமி எத்தனை வாட்டி கேட்பாரு? இப்போ இந்த பதிகம் நம்ம சாமிக்கு கேட்கறதுக்காக ஒன்றும் நம்ம பாடுறது இல்லை. இது நம்ம கருத்தோன்றி புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த பதிகம்னா நம்ம பாடப்பட்டது எதுக்குன்னா, நம்ம சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார் செல்வர். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா, இந்த பாடல்கள்லாம் செய்யப்பட்டது நம்ம பொறுமையாக உட்காந்து இந்த பாடல் எதற்காக பாடப்பட்டிருக்குது, அதை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்து படிக்கணும். அதாவது நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய, என் நாக்கு நமச்சிவாயத்தை சொல்லணும்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த பயிற்சியை நம்ம நாளிலேருந்து செய்யணும்னு அதை நம்ம செய்யணும். சும்மா நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லணும் நான் சேவை இட்டுன்னு அப்படியே நம்ம இந்த சரளமாக சாமி வந்து ஒப்பிக்கிற மாதிரி இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணுங்க, வாழ்த்து ஒப்பிங்கன்னு சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நேராக மெய்தான இது உண்மையில் யாருக்கு இருக்கேன் கைதான் தலை வைத்து அப்படியே சாமிக்கிட்ட டீச்சர்கிட்ட ஒப்பிச்சு வந்துடுவாங்க. இதனால எந்த பையனாக இருக்குதா? அது என்ன, அந்த பசங்க அந்த பாஸ் ஆகணும் அதுக்காக சொல்லிடுது. அந்த மாதிரிலாம் நான் படித்தா இந்த பதிகங்கள்லாம் பயன்படுறது அதிகம் அறுதிட்டு சொல்கின்றேன். சாமி முன்னாடி உட்காந்து சாமி படிக்க நல்லது தான். சாமி முன்னாடி படிக்கும் போது எங்கே படித்தாலும் அந்த பாடல்களுக்கு கவனமாக படிக்கணும். சாமி முன்னாடி படித்தாலும் சரி, வீட்டில் படித்தாலும், பெட்ரூமில் படித்தாலும் கூட இந்த பதிகம் நிச்சயமாக பயனை தரும். எங்கே படிக்கணுன்றது முக்கியம் இல்லை. அந்த நூலை எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பதிகத்தை எங்கே பாடியிருக்கிறாரு, எதன் நூலாக பாடியிருக்கிறாரு, எந்த நேரத்தில் பாடியிருக்கிறாரு, அந்த பதிகத்தை நம்ம அதை படிக்கும் போது அதில் சொன்ன வார்த்தைகள் என்ன,